ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ரொம்பவே சுவையான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் பால் அதிகமாக தங்கிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியலன்ற சமயத்தில் இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற இந்த ஸ்வீட்டை ஸ்வீட் கடையில் போய் வாங்கினீங்கன்னா விலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால நம்ம வீட்டில் செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கும் பொழுது அது எக்கனாமிக்கலாக இருக்கும். இப்போ இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நமக்கு பால் தாராளமாக தேவைப்படும். பால் நீங்கள் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்தாலுமே பரவாயில்ல, அந்த பாலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருங்க. அடி கனமாக அகலமாக இருக்க ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் பாலை சேர்த்துட்டு இதே போல் கிண்டி கிண்டி விடுங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடியில் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டு இந்த ஸ்வீட்டோட கலரே நமக்கு வேறு மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் அடிப்பக்கம் வரைக்கும் கலந்து கலந்து விட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இதுக்கு நம்ம இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பாலை காய்ச்சணுன்ற அவசியம் கிடையாது. சில சமயம் பாலோட ஏடெல்லாம் நம்ம எடுத்து எடுத்து வைப்போம். ஒரு 4-5 நாள் சேர்ந்த ஏடை கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பாலில் சேர்த்துட்டு இதே போல் பாலை சுருங்க காய்ச்சிக்கலாம். நம்ம காய்ச்சும் பொழுதே பால்லேருந்து அந்த நெய் தனியாகவே பிரியுது பாருங்கள், அந்தளவு பால் நம்ம காய்ச்சிருக்கோம். 1 லிட்டர் அளவுள்ள பால் கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் இல்லை 400 ml அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் காய்ச்சிக்கோங்க. கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அடிப்பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் அதனோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இந்த ஸ்வீட்டு செஞ்சு சாப்பிடணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கடைகளில் பேக்கெட் பால் வாங்குறீங்க இல்லை மாட்டுப்பால் வாங்குறீங்கன்னா நல்லா திக்கான பால் வாங்கிக்கோங்க. பேக்கெட் பாலாக இருந்தால் ஃபுல் ஃபேட் மில்க்குன்னு கிடைக்கும் இல்லைங்களா, அந்த பால் வாங்கி செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக சுருங்கி நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா கிடைக்கும். இப்போ நல்லாவே சுருங்கி வந்துருச்சு. நான் கிட்டத்தட்ட 2 லிட்டர் பால் எடுத்தேன். அந்த பால் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கும் குறைவாகவே சுருங்கி வந்துருச்சு. இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்க்கிறோம். சர்க்கரை நான் ஒரு 150 கிராம் அளவு சேர்க்கிறேன். உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை நீங்கள் கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நம்ம வெள்ளை சர்க்கரை சேர்த்து செய்யும் பொழுது தான் நல்லா சுவையாக இருக்கும். வெல்லம்லாம் சேர்த்து செய்ய முடியாது. அதனால சில ஸ்வீட்ஸை நம்ம எப்படி கடைகளில் வாங்குவோமோ அதே டேஸ்ட்டில் நமக்கு வேணும்னா இந்த மெத்தட் படி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு ஸ்வீட்டு பர்ஃபெக்டாக வந்துடும். சர்க்கரை சேர்த்த உடனே இது கொஞ்சம் இலக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் பார்த்து நல்லா கலந்து கலந்து விட்டுடுங்க. திரும்பவும் சுருங்கணும். நான் சேர்த்த சர்க்கரையோட அளவு குறைவாக இருக்க மாதிரி இருந்தது. டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் திரும்பவும் நான் ஒரு 25 கிராம் அளவுள்ள சர்க்கரை சேர்த்தேன். குங்குமப்பூவை இதில் நான் அப்படியே சேர்த்துருக்கேன். ஒரு 2 சிட்டிகை அளவுள்ள குங்குமப்பூ. நீங்கள் சூடான பாலில் குங்குமப்பூவை ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். இதனோட அளவு பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவு பிடிக்குன்றதுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸு இவ்வளவு தான் சேர்க்கணுன்றது கிடையாது. நம்மக்கிட்ட இருக்க நட்ஸை ஏறக்குறைய எப்படி வேணாலுமே நம்ம சேர்த்துக்கலாம். நட்ஸ் அதிகமாக சேர்த்து சாப்பிடும் பொழுது ரொம்பவே சுவையாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பால் பிடிக்காதவங்க கூட இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்திங்கன்னா சாப்பிட்ருவாங்க. இப்போது இதில் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு இந்த அளவு லிக்விடாக இருக்குது. இதை ஆறின பிறகு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு சாப்பிடும்பொழுது நல்லா திக்காக மாறிடும். நட்ஸை லாஸ்ட்டில் சேருங்க. நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறீங்க அப்படின்ற சமயத்தில் நட்ஸை சேர்த்து கலந்து விட்டுடுங்க. நம்மளோட பால் ஸ்வீட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒன்றும் புதுவித ஸ்வீட்டெல்லாம் இல்லைங்க. ஹோட்டல்ஸ்லேயும் ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் ஸ்வீட் ஸ்டால்லையும் பாசந்தி நம்ம கேட்டு வாங்கி சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா, அந்த பாசந்தி ரெசிபி தான். இதை இவ்வளவு ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சு சுவையாக சாப்பிட முடியும்னா அது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம். இப்போ இது ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு நல்லா சில்லுன்னு மாறி வந்திருக்கு. எந்தளவு திக்காக இருக்குது பாருங்கள். இப்படி எடுத்து ஒரு சின்ன கப்பில் போட்டு 2 ஸ்பூன் சாப்பிட்டு பாருங்களேன். டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு முறை வீட்டில் பாசந்தியை இது போல் செஞ்சு சாப்பிட்டுட்டா நீங்கள் கடையில் காசு கொடுத்து வாங்கவே மாட்டீங்க. இந்த அட்டகாசமான பாசந்தி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.